இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பை ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு நம்மேல் பொழிந்தருளிக்கின்றார். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை அளவில்லாமல் கொடுத்திருக்கின்றார். முழு உலகத்தையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் உங்களை நேசிக்கின்றார். அவரோடு நீங்கள் ஐக்கியமாக இருக்கும்படி அவர் உங்களை மன்னித்திருக்கின்றார். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கின்றவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது, உங்களுக்கு நான் பலுகி பெருகி கொடுக்க போகிறேன். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுறோமா? இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வேத வார்த்தை என்ன அப்படின்னா, மேற்கும் கிழக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். இன்றைய நாள் நம் பாவங்கள் அவ்வளோ தூரம் விலகி போயிடுச்சுங்க. நம்மளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ள மனமாற்றம் அடைஞ்சிருக்கீங்களோ? வானம் திறந்திருக்கின்றதையும் தேவ தூதர்கள் மனுஷர் குமாரிடத்திலிருந்து ஏறுகின்றதையும் இறங்குகின்றதையும் நீங்கள் இது இன்று முதல் காண்பீர்கள். இன்றைய நாளில் அடுத்த ஒரு வசனம் இது யோவான் 1 இருக்கிற வசனம் 51 சொல்லப்பட்ட வார்த்தை இது. வானம் திறந்திருக்கின்றதையும் தேவ தூதர்கள் மனுஷர் குமாரிடத்திலிருந்து ஏறுகின்றதையும் இறங்குகின்றதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள். வந்தீங்களா? இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் நிறைய இருக்கும். திடீர்னு சரிக்கு கீழே விழுந்துருவோம்ல. என்னடா இது ஓஹோன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம், திடீர்னு நம்மளை விட்டு எல்லாம் போயிடுச்சு, திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துடுமே, சோர்ந்து போகிறோம்ல. வாழ்க்கையில் ஏறும் இறங்குங்க. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக இருக்கும். எப்போவுமே மேலே ஒருத்தன் உயர்ந்து போய்கிட்டே இருக்க முடியாதுங்க. திடீர்னு ஒரு பிரேக் வரும், திரும்பி கீழே விழ ஆரம்பிப்போம். ஓகே, நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஓகே இந்த தப்பு பண்ணிட்டோமா, இதை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லி திரும்பி ஓட ஆரம்பிக்கணும்ல. இன்றைக்கி எத்தனை பேர் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டு எல்லாமே இழந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் தானே வாழ்க்கையே போச்சுறான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, வாழ்க்கையை அவனை தொலைச்சிட்றாங்களோ. அப்படி பண்ணக்கூடாதுல்ல. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கஷ்டம் துயரங்கள் எல்லாமே இருக்குங்க. எல்லாம் ஈஸியாக இருந்துடாதுல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே ஈஸியாக கிடச்சிடணும், எதுவுமே நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கி கஷ்டப்படாமல் எதுவுமே நடக்காதுங்க. கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கின்றதை நிச்சயமாய் அவர் கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் கடந்து வந்திருப்போம். என்னடா இது, ஏற்ற தாழ்வுகள் பார்த்துருப்போம், மன கசப்புகள், மன உளைச்சல் நிறைய இருக்கும். இதெல்லாம் கடந்து வந்து தானே ஆகணும். இதுதானே வாழ்க்கை. இது இல்லை பிரதர், என்னால் முடியல, எதுக்கு நான் வாழணும், வீட்லேயும் நிம்மதி இல்லை, வெளியிலையும் நிம்மதி இல்லை, வாழ்க்கை வாழ்கிறதே பிடிக்க மாட்டுது, என்ன தான் வேலைக்கு போனாலும் வருமானம் பத்தில், என்ன பண்ணுறதுனே புரியல பிரதர். எனக்கு சொந்தமாக வீடு இல்லை, சொந்தமான ஒரு விஷயம் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல, இன்னும் திருமணம் ஆகலை பிரதர். இவ்வளோ கவலையாக இருக்குது தெரியுமா? மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, இந்த வேலை பண்ணுற, எப்படி நான் என் பொண்ணு கொடுக்கறது, அப்படியா அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டுருக்கு பிரதர் வாழ்க்கை. திருமணம் ஆயிடுச்சு, 13 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் குழந்தை இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மன வேதனை அடைகிறோம்ல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற நோயெல்லாம் இன்னும் எப்போ போவான்னு தெரியலையேன்னு சொல்லி கலங்கி நிற்கிறோம்ல. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வாழ்க்கைக்குள்ளே. இதெல்லாம் நம்ம யோசிச்சியே காலங்கள் கடந்து போயிடுமோன்னு சொல்லி யோசனையாக இருக்குல்ல. கலங்காதீங்க. வானம் திறந்திருக்கின்றதையும் தேவ தூதர்கள் மனுஷர் குமாரிடத்திலிருந்து ஏறுகின்றதையும் இறங்குகின்றதையும் நீங்கள் இன்று முதல் காண்பீர்கள். ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக இருக்கும். திடீர்னு ஏறிட்டு இருப்போம், திடீர்னு சரிக்க தான் விழ ஆரம்பிப்போம். ஏன்னா இப்போ வாழ்க்கைன்றது சில பல வடிகள் வாங்கி மேலே வந்தவங்க எத்தனை பேர். ஆனால் நம்ம சின்ன ஒரு வழி, சின்ன ஒரு அடியை பார்த்துமே என்ன பண்ணக்கூடாது, பயந்துடக்கூடாது. ஓகேடா பார்த்துக்கலாம்டா, இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணக்கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி கடந்து போங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். என்ன பிரதர், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான நாள். நேற்று தினம் அம்மா பர்த்டேன்னு சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கி என்ன நாளாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கோன்னா, எங்கள் பாப்பாவுக்கு 2nd மொட்டை அடித்தாச்சுங்க. பெசநகர் அன்னை ஆரோக்கியத்தாய் அன்னை ஆலயத்தில் போய் ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிவிட்டு மொட்டை அடிச்சுட்டு கடந்து வந்தோம். இன்றைய பொழுது நல்லபடியாக போச்சு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லபடியாக போகும்போது வரும்போதும் எங்கள் கூட எங்களை வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதும் செபியுங்கள். நம்ம வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போகின்றார். மகளே மகனே கலங்காத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்.
ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் அன்பு கூறுவதில் உண்மையுள்ளவராய் இருக்கின்றீர் என்பதை எப்பொழுதும் எங்களுக்கு நினைவுபடுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா அநியாயத்தையும் நீக்கி எங்களை சுத்திகரித்து கிழக்கும் மேற்கும் எவ்வளோ தூரம் போல எங்கள் பாவங்களை விலக்கி அவற்றை இனிமேல் நினையாதிருப்பீர் என்று விசுவசித்து எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தாழ்மையுடன் அறிக்கை செய்கின்றனப்பா. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் நீர் எங்கள் மீது வைத்திருக்கும் நிபந்தனையற்ற அன்பின் காரணமாக அவற்றை மறந்து விடுவதற்காகவும் நிச்சயமாக கூறுவதால் உமக்கு சோத்திரங்களை இருக்கின்றனப்பா. உமக்கு முன்பாக பயபக்தியுடன் வாழ்ந்து உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறான் ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் தனிமையில் இருந்தும் எங்களை நீர் விடுவிப்பதற்காக உமக்கு கொடான கோடி சோத்திரங்களை எடுக்கின்றப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோய் அகற்றி போடுவீராக. உமார் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. மனசில் பாரங்கள் வலி வேதனோடு இருக்கிறவங்களுக்கு அதை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. மனதில் நிம்மதியை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க சொல்லி கேட்குறான் ஆண்டவரே. கண்ணீரை தொடங்கப்பா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. யாருக்கும் அந்த கஷ்டங்களை கொடுத்துறாதீங்கப்பா. எல்லோரும் ஒற்றி வேணும், சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்குறான் ஆண்டவரே. வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் ஆண்டவரே. ஏறிக்கிட்டே போயிட்டு இருப்போம், திடீர்னு கீழே விழுவோம். அதற்கெல்லாம் சோர்ந்து போய் தப்பான முடிவுகள் தப்பான விஷயங்கள் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க ஆண்டவரே. அதுலேருந்து ஒரு விடுதலான வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.